குக்குகள் ஆளப்போகும் இந்த சீசனின் குக் யார்? கிராண்ட் ஃபினாலே. குக் வித் கோமாளி சீசன் 6 அதோட இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சு. இந்த வாரம் தான் ஃபைனல்ஸ், அதாவது கிராண்ட் ஃபினாலே. பல பேரோட கேள்வி, மாதம்பட்டி ரங்கராஜ் கிராண்ட் ஃபினாலேக்கு வருவாரா இல்லையா அப்படின்னு இருந்தது. அதுக்கான பதிலும் கிடைச்சிருச்சு. மாதம்பட்டி ரங்கராஜ் குக் வித் கோமாளி சீசன் 6ஓட கிராண்ட் ஃபினாலேக்கு வந்திருக்காரு, ஜட்ஜும் பண்றாரு. சுசித்ரா கிளப்பி விட்ட பெரிய சர்ச்சை ஒன்று இருக்கு. மாதம்பட்டி ரங்கராஜ் ஷபானாக்கு தப்பா மெசேஜ் அனுப்புனதாகவும், அதனால ஷபானா கோச்சிக்கிட்டு செட்டை விட்டே போறேன்னு சொன்னதாகவும், மற்றவங்களாம் சேர்ந்து சமாதானப்படுத்தினதாகவும் சொன்னாங்க. அதில் எதுலேயும் உண்மை இருக்கிற மாதிரி தெரியலை. ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் ஷபானா இன்னமும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே லைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. சரி, இதெல்லாம் குக் வித் கோமாளி சீசன் 6 தவிர நடக்கிற கிசுக்கள். இப்போ குக் வித் கோமாளி சீசன் 6 பற்றி பார்ப்போம். 4 ஃபைனலிஸ்ட் இருக்காங்க. ராஜு, ஷபானா, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், இவங்களோட ஃபைனலாக சேர்ந்துருக்கிறது உமேர் லத்தீஃப். வைல்ட் கார்டில் பிரமாதமாக சமைச்சு ரீஎன்ட்ரி கொடுத்துட்டாரு உமேர். இது மட்டும் இல்லாமல் இந்த கிராண்ட் ஃபினாலே 3 மணி நேரம் மெகா ஷோவாக நடக்க போகுது. லக்ஷ்மி மேமோட அதே காஸ்டியூமில் சௌந்தர்யா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அது மட்டுமா, ஷபானா மாதிரியே டாலி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்க. உமேர் மாதிரியே ஷரத்தும், ராஜு மாதிரியே விக்கி சிவாவும் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்க. எல்லாருமே பார்க்க ட்வின் பண்ண. அதுல லக்ஷ்மி மேம் மாதிரியே வந்த சௌந்தர்யாவுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸே தரலாம். லக்ஷ்மி மேமே பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டாங்கன்னா பாருங்களேன். இந்த ஃபினாலேவை ஜட்ஜ் பண்றதுக்கு 3 ஷெஃப் மட்டும் இல்லாம வெளியில இருந்து இன்னும் 2-3 ஷெஃபை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ 3 ஜட்ஜஸ் இல்லாம எக்ஸ்ட்ராவா 4 ஜட்ஜஸ் இருக்காங்க இந்த தடவை காம்படிஷனை ஜட்ஜ் பண்றதுக்கு. இதுல தீனாவும் சிக்கனே இல்லாமல் பிரியாணியும் மாவே இல்லாமல் தோசையும் சுடுற இன்னொரு ஷெஃபும் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிடி ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. நான்வெஜ் செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இந்த தடவை ஃபைனல்ஸ்க்கு நான்வெஜ் டிஷ் தான் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. அதுக்கு நல்ல கமெண்ட்ஸும் வாங்குற மாதிரி தெரியுது. ஷபானாவுக்கும் ஷெஃப் ரங்கராஜ் அவர்கள் ரொம்ப அருமையான கமெண்ட் தர மாதிரி தான் தெரியுது. ஸோ மொத்தத்தில் எல்லாரோட டிஷ்ஷையும் புகழ்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் உமேரோட டிஷ்ஷை பற்றி எதுவும் சொல்கிற மாதிரி ப்ரொமோவில் காட்டலை. உமேர் டிஷ் சர்வ் பண்ணுறதை மட்டும்தான் ப்ரொமோவில் காட்டியிருக்காங்க. ஸோ ஃபீட்பேக் செஷனை பற்றி நம்மளுக்கு காட்டலை. இது மட்டும் இல்லாமல் எல்லா கண்டஸ்டன்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸும் உள்ளே வராங்க. ஷபானாவோட ஹஸ்பண்ட், லக்ஷ்மி மேமோட ஹஸ்பண்ட், இவங்களோட சேர்ந்து குக் வித் கோமாளி சீசன் 6ஓட எல்லா கோமாளிஸும் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீக் ஃபன் ஃபில்ட் மட்டும் இல்லாமல் எமோஷ்னல், த்ரில், க்யூரியாசிட்டி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு எபிசோடாக இருக்க போகுது. இந்த 4 ஃபைனலிஸ்டில் யார் கப் எடுக்க போகிறாங்கன்னு நீங்களே சொல்லுங்கள். குக் வித் கோமாளி சீசன் 6ஓட ட்ராஃபியும் ரிலீஸ் பண்ணுறாங்க. டிடி தான் அந்த ட்ராஃபியை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இந்த குக் வித் கோமாளி சீசன் 6 முடிஞ்ச கையோட அக்டோபர் 5th பிக் பாஸ் வரப்போகுது. என்னடா இது ஒரு ஃபன் முடியுதேன்னு பார்த்தா அல்டிமேட் ஃபன் இனிமேல் தான் ஆரம்பமாக போகுது. அன்அஃபீஷியலாக குக் வித் கோமாளி சீசன் 6 ட்ராஃபியை ஷபானா வின் பண்ணிட்டதா ஒரு நியூஸ் வருது. ஆனால் அது அன்அஃபீஷியல் நியூஸ் தான், கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது. உங்களுக்கு யார் வின் பண்ணணும்னு இருக்குது? என்னுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட் ராஜு அண்ட் உமேர். இவங்க 2 பேரில் யாராவது ட்ராஃபி வாங்கினா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் டிசர்விங்னு பார்த்தா உமேர் டிசர்விங். ஆக்சுவலாக ஃபைனலிஸ்ட்டாக நந்தகுமார் இருந்திருந்தா டிசர்விங் கண்டஸ்டன்ட் நந்தகுமார்னு தான் சொல்லியிருப்பேன். ஸோ நந்தகுமார் இல்லாததுனால உமேர் வந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா உமேர் டிசர்விங்கும் கூட. உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த 4 பேரில் யார் ஃபைனலிஸ்ட்டாக வருவான்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோவில் திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.